வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது பெரும் படையுடன் அதிமுக வந்த சசிகலா திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் சசிகலா அவர்கள் அடுத்தடுத்து அதிமுகவை காப்பாற்ற சில முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுகவில் அழைப்புகளையும் விடுத்திருந்தார் தென்மண்டல நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், முக்கிய புள்ளிகள் என அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும். ஆனால் நம்மளுடைய சசிகலா அவர்களுடைய அழைப்பை ஏற்காத நிர்வாகிகள் தற்பொழுது அடுத்த கட்டமாக என்ன முடிவுகளை எடுக்கிறார்கள் என்றால், தலைமையிலே இல்லாத சசிகலா எப்படி அதிமுகவை ஒன்றிணைக்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இதையெல்லாம் கேட்ட சசிகலா அவர்கள் இது வேலைக்கு ஆகாது, நாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆதரவுகளை திரட்டி அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்திற்கு வி.கே. சசிகலா அவர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய சசிகலா அவர்களுடைய வேலைகள் மிகவும் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அதாவது அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியை கையில் எடுத்து கொண்டிருக்கிறார். அதிமுக அழிவதை இதன் பிறகு என்னால் பார்த்துக்கொள்ள முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு பெரும் ஒரு நம்பிக்கை, ஒரு இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நம்பிக்கையை உடைத்து சிதைந்து துண்டுகளாக மாற்றினால் அது எவ்விதத்தில் நியாயமற்ற செயலை செய்யக்கூடாது. தங்களுடைய கருத்து முரண்புகளால் தங்களுடைய சுயநலத்திற்கு காரணமாக அனைவரையும் நீக்குவது, பிரிப்பது, தூக்குவது என்ற ஒரு செயலில் தலைமை செயல்பட்டால் எப்படி? சசிகலா அவர்கள் எடுத்த தவறான ஒரு முடிவே எடப்பாடியை முதல்வராக தேர்ந்தெடுத்து தற்பொழுது அதன் பிறகு பொதுச் செயலராக அவர் ஆகி அனைவரையும் தூக்குவது தான் மிகவும் ஒரு தவறான செயல் என்று ஒரு பக்கம் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேச தொடங்கிவிட்டார்கள். இதனால் அவர் யாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் இறங்கவில்லை. தாம் மட்டுமே தலைமையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவிலேயே எடப்பாடி அங்கம் வகித்து வருவதாகவும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் இவர்கள் எப்பொழுது ஒன்று இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் அனைவரும் வருவார்கள். இழந்த அனைத்து ஆதரவையும் பெருக முடியும். இல்லை என்றால் அதிமுக மீண்டும் மீண்டும் மோசமான நிலையை தள்ளப்படுவதை யாராலையும் தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது என்றே நாம் கூறலாம். இந்த ஒரு சமயத்தில் மிகப்பெரிய அளவில் ஏதேனும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள், அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத மட்டும் பார்த்திங்கன்னா உறுதிப்பட தெரிகிறது. மேலும் சசிகலாவின் அடுத்தடுத்த முடிவுகள் என்பது அதிமுகவின் தலைமை மாற்றம், தொண்டர்கள் மாற்றம், ஆதரவுகள் மாற்றம் என்று இந்த ஒரு சுற்றுப்பயணத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா பண்ணுவார்கள். அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய அளவில் மாநாட்டையும் சசிகலா அவர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கான ஆதரவு இவ்வளவு இருக்கிறார்கள் என்பதனை காமித்து அதன் பிறகு அதிமுகவின் தலைமைக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.